மக்களே இப்போது அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா ஒரே சட்டையை போட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்துருக்கு பார்க்க போகிறோம். அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, நம்மளோட இதில் அது மறந்துருந்துச்சு. ஏன்னா அடுத்து வந்து பிரதர் டீசர், ஆக்சுவலாக ஒரு 1 minute டீசர் வந்திருக்கு. இப்போ தான் வந்திருக்கு, ஒரு 2 hours ஆகும் வந்திருக்கு. என்னடா பிரதர் டீசர் யாரா அப்படின்னு கேட்டால் ஜெயம் ரவி நடிச்சது. அந்த மக்கா மிஷின் ஒரு சாங் இப்போ எல்லாம் ரீல்ஸ் போட்டு சாவடிச்சாங்க இல்லையா, அந்த படத்தோட டீசர் வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம டைரக்டர் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் த கிரேட். ஒரு மாதிரி நல்ல ஒரு காமெடி ஃபிலிம், VSOP ஃபிலிம். ஓகே 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 எல்லாமே சூப்பர். சிவா மனசுல சக்தி எல்லாம் எங்க பாஸ்கர்ங்கிற பாஸ்கர். ஐயோ என்ன பயங்கரமா இருக்கு. எல்லாமே வந்து ஒரு மாதிரி லெஜெண்டரி படமா எடுத்து ஒரு மாதிரி. இப்போ அந்த படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சிரிக்கா பாஸ்கர்ங்கிற பாஸ்கர்லாம் பார்த்தா வெளுந்து வெளுந்து இல்ல. படத்துல மெசேஜ் எல்லாம் கிடையவே கிடையாது. பண்ணுதான் மெசேஜ். லவ் இருக்கும், ஒரு அழகான ஒரு லவ், ஒரு கேங்கு பசங்க ஜாலி ஃபன், அவ்வளோதான் போவோம். சரி பார்க்குறோம். இதில் இது எனக்கு இப்போ எனக்கு இன்னும் நிஜமாவே எக்ஸைட் ஆகுது. இப்போ எனக்கு இது கேட்கும் போது ஓகே பார்ப்போம். இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு எய்ம் இருக்கும். மிஸ்டர் கார்த்தி, உங்களோட எய்ம் என்ன? 3 வேளையும் நல்லா ஃபுல்லா சாப்பிடணும், 8 மணி நேரம் இடியே அடிச்சாலும் எந்திரிக்க கூடாது, அப்படி தூங்கணும். அப்புறம் மனசுல பட்டதை பேசணும், செய்யணும், அவ்வளவுதான் அங்கிள். இதான் எய்ம். முக்கால்வாசி பேர் மனசு இருக்கிறது நல்லா இருக்கு. அமுதா அமுதா கை பிடிச்சா என்ன புதுசா செதுக்க ஆரம்பிச்சா, சரியா என்ன புரிஞ்சேதானே காதலிச்சா. கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் தரேன். அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச். Keshavanna, what is your aim? I want to become a big singer like Sid Sriram. Inky Pinky Nalungi Kavale. தீபாவளி ரிலீஸ் போட்டே இந்த பாட்டுக்கு நான் ஒரு மாதிரி தலைவர் டைரக்டர் தீபாவளிக்கு இறக்குறாப்புல படத்தை. யோசிச்சு பாரு, இப்ப வர எல்லா படத்துலயும் வந்துடுறாப்புல தலைவன். யாரு? கணேஷ், வீட்டு கணேஷ். ஜெயிலர்ல அந்த ஒரு இந்த கேரக்டர் மாதிரி வந்திருக்காப்புல, வருவாப்புல எல்லா படத்துலயும் வர்றாரு. இந்த படம்லாம் துருவோட்டு இருப்பாரு ஒரு மாதிரி மாமா கேரக்டர் அந்த மாதிரி போல. ஆமா, சரண்யா பொண்ணனோட பையன் தான் இவரு. அவங்க அண்ணான்னு கூப்பிடுறாங்க மாமா கேரக்டர். நிஜமாவே டீசர் பார்க்கணும்னு ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் இவ்வளவு எக்ஸைட் ஆகல. இப்ப பேசும்போது இந்த சிவமசக்தி பாஸ்கர் அப்படியே என்ன படம், நான் அதே மாதிரி ஒரு படம் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எந்த மெசேஜ் அந்த மாதிரி ஒரு படமா தான் இருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரு மாதிரி கம்பேக் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு ராஜேஷ், இன்னொன்னு த கிரேட் 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 ஹாரிஸ் ஜெயராஜ். ஆமா, மக்கா மிஷிலேயே ஓரளவுக்கு எனக்கு நடுவில் அந்த ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் அமுதான ஒரு படம், அந்த சாங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு 10 seconds தான் வந்தது. லாஜிக் தான் இருக்குது. சாங்ல அமுதான் வருது, கேரக்டர்ல அர்ச்சனா இருக்கா, அமுதான் இன்னொரு ஹீரோயின் இருப்பாங்க. இருக்குமோ? இருக்கும். இதுல சஸ்பென்ஸ் த்ரில்லர் எதுவுமே கிடையாது. ஓப்பனிங் டயலாக்லயே நீங்க இதான் படம் புரிஞ்சுக்கணும். எந்த கேமியோவும் இருக்காது படத்துலலாம். படம் பார்த்தோமா இந்த கேமியோல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ராஜேஷ் தஞ்சி. பாஸ்கர்ங்கிற பாஸ்கர் படத்துல பார்த்தா திடீர்னு ஆமா இல்ல ஜீவா வருவாப்ல. ஓகேங்களா கிளைமேக்ஸ்ல. அப்ப ராஜேஷ் அதுக்கப்புறம் ஓகே ஓகே படத்துல இடையில வந்து ஆரியாவும் ஆண்ட்ரியாவும் வருவாங்க. செல்லம், நீ என்ன நீ கோபப்பட்டா உன் கண்ணை சவுக்குது, மாமனுக்கு 3 மாறிடுமா. SMSல ஆரியா வருவாரு. ஆமா, பாஸ்கர் பாஸ்கரன்ல ஜீவா வருவாப்ல. இதுல ஆரியாவும் ஆண்ட்ரியாவும் ஓகேல. யாரு இதுல யார் வர போறா? அப்பா இப்ப எப்பயோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்பயே ஜி த ரியல் ஓஜி அவர்தான். அதுலயும் வர இந்த சீனிஃபன் டைலாக்லாம் வச்சிருப்பாரு. இப்போ pretty much excited. October 31st தீபாவளியா, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்கு. தீபாவளி படம் ரிலீஸ் ஆகிறப்ப யோசிச்சுக்கணும் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அவ்வளவுதான், இந்த வீடியோல தான் சும்மா ஒரு மாதிரி படமா நீங்க இருக்கு. தீபாவளிக்கு ஜாலியா போய் என்ஜாய் பண்ணோம்னா இந்த படம் பண்ணா மட்டும் நல்லா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் படம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட ஹிஸ்டரி, அஜய் சாரோட ஹிஸ்டரி அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இப்படி போயிட்டே இருந்தா போயிட்டே இருக்கும். இதுல நம்ம வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயோ இல்ல அந்த இதுல பார்க்க வேண்டிய படமே இது கிடையாது. அப்படி போறோமா உட்காந்தா ஒரு 2 hours 2.5 hours ஜாலியா பண்ணா பார்த்து சிரிச்சுட்டு, இந்த லாஜிக் கிஜிக் எதுவுமே இல்லாம ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜம்மையா சிரிச்சுட்டு வர மாதிரி ஒரு படம். அவ்வளவுதான் பேசி 8 நிமிஷம் ஆயிப்போச்சு. ஓகே மக்களே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. எனது வணக்கம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கிளம்புறேன்.